சம்மந்தப்பட்டவங்க ராஜியும் கதிரும் அவங்களே சொல்லல, நான் எப்படிங்க சொல்றது? ராஜி கதிர் கல்யாண விஷயத்துல மூணாவதா ஒரு ஆள் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சா நிறைய கேள்வி வரும்ல. அது வெளியே தெரிஞ்சா ராஜிக்கு பிரச்சனை வரும்ல. அதனாலதான் கதிர் எல்லா பழியும் அவன் மேல போட்டுக்கிட்டான். கதிர் ரொம்ப நல்லவன் மாமா, ரொம்ப ரொம்ப நல்லவன். தப்பு பண்ணது பூரா நான் தான். ஆமா, தப்பு பண்ணது பூரா நான் தான். மீனா மீனா, மீதி நீயே சொல்லுமா. அதுக்கு தானே நான் இருக்கிறேன். உதவி பண்ண வந்தவன் நகை எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கறதே ராஜி கவனிக்கல. அதனாலதான் அதெல்லாம் அவ தப்புன்னு சொல்றோம். கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது உங்களுக்கு தகவல் வரும், வந்து சேருங்க. சரிங்க சார். நகைங்க கிடைச்சிரும்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, டைம் கேட்டிருக்கான். பணம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவான், பார்க்கலாம். நாங்கள் வரோம். ஓகே சார், போங்க. டே மாப்பிள்ள, எதுக்கு எல்லாத்தையுமே ரகசியமா வச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? வீட்டில் இருக்கிறவங்களாம் பயந்துருவாங்கல்ல, அதனால தான். சரி வா. 1 கிராம் நகை கூட கதிர் எடுக்கல. அவன் பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுறவனே கிடையாது. அப்படி சொல்லுடி மாமா. போலீஸ்காரவ என்னதான் சொல்றாங்க? நகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. அவன் சொத்து எதையாவது வித்துக்கித்தாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்றாங்க. கேஸு கோர்ட்டுக்கு வந்தா நீங்க வரணும்னு சொல்றதுக்காக தான் போலீஸ்காரங்களே வந்திருக்காங்க. ஏண்டா இலை, ஒரு வார்த்தை அன்னைக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்ற உண்மையாட்ட சொல்ல வேணாமாடா? என்னடா நீ, நான் எடுக்கல அந்த நாய்க்கு எனக்கு எந்த சம்மந்தம் முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்லடா நீயே? நம்ம வீட்டு பையன் இப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மச்சான். அன்னைக்கே எனக்கு தோணுச்சுதேன் கதிர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. வேற என்னமோ பிரச்சனை இருக்குன்னு தோணுச்சு. ஆமாமா, எல்லாத்தையும் இப்ப சொல்றியடா. ஏமா, இவனே தான் தான் அந்த நகையை எடுத்தேன்னு சொல்லும்போது நம்மளால என்னமா பண்ண முடியும்? ஆனா அதை வச்சு எழுத்த வீட்டுக்காரங்க என்னெல்லாம் பேசினாங்க, கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசினாங்க. மூச்சுக்கு 300 தடவை கதிரை திருடன் திருடன் சொல்லி அசிங்கப்படுத்தினாங்கல்ல. அப்ப மட்டுமா பேசினாங்க அவங்க? இதோ இப்ப கூட தான் பேசினாங்க. போலீஸ் வண்டியை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு என்னென்னமோ பேசுறாங்க. அப்பா, அவங்களை விடக்கூடாதுப்பா. தம்பி மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லணும். ஆமாங்க, கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். இல்லை வேண்டாமா, இப்போ எதுக்கு தேவையில்லாம.